Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIRF. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஜூன் 4ஆம் தேதி இந்தியா மட்டுமல்ல உலகமே எதிர்நோக்கியிருந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்தது. அதன் பிறகு இப்போது வரை, அதாவது இன்று இரவு வரை வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த தேர்தலை சந்தித்தது. 3வது முறையாக ஆட்சி அமைப்போம் என்றும் 400 இடங்களுக்கு மேல் கிடைக்கும் என்றும் மோடி மற்றும் பாஜகவினர் தொடர்ந்து தங்கள் பிரச்சாரங்களிலும் சரி, பேட்டிகள் உள்ளிட்ட அந்த வடிவங்களில் தொடர்ந்து சொல்லி வந்தார்கள். ஆனால் முடிவு இன்றைக்கு வந்திருப்பது, பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டியை எட்டவில்லை. 240 இடங்களில்தான் இப்போது வரை பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வைத்து கொண்டிருக்கிறது. அது 272 என்ற மேஜிக் நம்பரை அடைவதற்கு கூட்டணி கட்சிகளுடைய தயவு அதுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு மாநிலமாக பார்க்கும்போது, இங்கே தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 39க்கு 39 இடங்களையும், அண்டை மாநிலமான புதுச்சேரி அங்கேயும் வெற்றி பெற்று 40ற்கு 40 இடங்களை இங்கே திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட வெற்றி உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில் மின்னம்பலம் சற்று பெருமையாக இந்த விஷயத்தை நமது வாசக நேயர்களோடு ஷேர் செய்து கொள்கிறோம். என்னவென்றால், ஏப்ரல் 17ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 19 தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ற பிரச்சாரம் முடிகிற அன்று நாம் கருத்து கணிப்பு வெளியிட்டோம். தமிழ்நாட்டில் பல்வேறு கருத்து கணிப்புகள் பல்வேறு ஊடகங்களால் வெளியிடப்பட்டன. அவற்றில் மின்னம்பலம் தமிழ்நாட்டின் 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி ஆகிய 40 இடங்களிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என்று தெரிவித்திருந்தோம். அது மட்டுமல்ல, 2வது இடம் 3வது இடம் குறித்து கூட நாம் அந்த சர்வேயில் சில முக்கியமான அப்சர்வேஷன்களை வெளியிட்டிருந்தோம். அது என்னவென்றால், உங்களுக்காக அதை ஒரு முறை வாசித்து காட்டுகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி நடை போடப் போகிறது என்று கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியால் இந்த முறை தமிழ்நாட்டில் வெற்றி எதுவும் பெற இயலாது என்பதே மின்னம்பலம் கருத்து கணிப்பில் கிடைத்த முடிவாக இருக்கிறது. 2வது இடத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையான தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 2வது இடத்தை பிடிக்கிறது. வேலூர், தர்மபுரி, தேனி, ராமநாதபுரம் ஆகிய தொகுதிகளில் பாஜகவின் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 2 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களும் 2ஆம் இடம் பிடிக்கிறார்கள் என்று ஏப்ரல் 17ஆம் தேதி மின்னம்பலம் கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டிருந்தது. இன்று ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கிற இந்த நிலையில், இந்த நாம் குறிப்பிட்டு சொன்ன இந்த தொகுதிகள் உள்ளிட்ட இன்னும் சில தொகுதிகள் சேர்த்து கிட்டத்தட்ட 8லிருந்து 10 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 இடங்களில் அதிமுக 2ஆம் இடத்தில் இருக்கிறது. அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி யார் வெற்றி பெறுவார்கள் என்பதோடு 2ஆம் இடம் யார் பெறுவார்கள் என்பதையும் சேர்த்து மின்னம்பலம் வெளியிட்ட கருத்து கணிப்பு இன்று ஜூன் 4ஆம் தேதி மக்களால் உண்மையாகி இருக்கிறது. இது ஒரு பெருமைப்படத்தக்க விஷயமாக நாங்கள் வாசகர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அதே நேரம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 350 இடங்களை பெறும், 360 இடங்களை பெறும், 370 இடங்களை பெறும் என்றெல்லாம் ஜூன் 1ஆம் தேதி எக்ஸிட் போல் என்ற அந்த வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தேசிய அளவில் அனைத்து முக்கியமான செய்தி நிறுவனங்களால் வெளியிடப்பட்டன. அதே நேரம் நேற்று ஜூன் 3ஆம் தேதி டிஜிட்டல் திண்ணையிலே நாம் வீடியோ வடிவிலும் அதை வெளியிட்டிருந்தோம். நமது மின்னம்பலம் இணையதளத்தில் செய்தியாகவும் அதை வெளியிட்டிருந்தோம். என்னவென்று சொன்னால், நேற்று மாலை பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி தலைமை அலுவலகத்தில்
இருந்து நம்மிடம் பேசிய பாஜகவின் முக்கிய நிர்வாகி ஒருவர் என்ன சொன்னார்னா, எக்ஸிட் போலில் எங்களுக்கு வாரி கொட்டியிருந்தாலும் எங்களுடைய பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு கிடைத்த நம்பகமான புள்ளிவிவரங்களின்படி 240 நாங்கள் தாண்ட மாட்டோம். அதனால தான் ஜேபி நட்டா தலைமையில் அவரது இல்லத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவுக்கு என்று மெஜாரிட்டி வரவில்லை என்றால் யாரிடம் எப்படி ஆதரவு திரட்டுவது என்ற ஆலோசனையை நேற்று நாங்கள் நடத்தினோம் என்று பாஜகவின் முக்கிய நிர்வாகி டெல்லியின் அக்கட்சியுடைய டெல்லி தேசிய தலைமை அலுவலகத்திலிருந்து நம்மிடம் பேசியதாக நேற்று டிஜிட்டல் திணையிலே நாம் வெளியிட்டிருந்தோம். இன்று ஜூன் 4ஆம் தேதி இரவு தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிட்டுள்ள விவரங்களின்படி 239 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலும் ஒரு தேர்தல் முடிவு எப்படி வரும் என்பதையும் எத்தனை இடங்கள் என்பதையும் நமக்கே உரிய நம்பகமான சோர்ஸுகளின் அடிப்படையில் நாம் அந்த தகவலை வெளியிட்டிருந்தோம். இந்த 2 விஷயங்களையும், இங்கே 40 அங்கே 240 என்ற இந்த 2 மின்னம்பலம் வெளியிட்ட இந்த 2 முக்கியமான முன்கூட்டிய கணிப்புகளும் இன்று மக்களால், தமிழ்நாட்டு மக்களாலும் இந்திய மக்களாலும் உண்மையாக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான ஒரு பெருமையான இந்த விஷயத்தை மின்னம்பலம் வாசகர்களோடு நேயர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி. அதற்கு பிறகு விஷயத்துக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சி 240 இடங்களில்தான் இப்போது வரை வெற்றி பெறும் நிலையில் இருக்கிறது. அதனுடைய கூட்டணி கட்சிகள் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம், ஆந்திராவில் தெலுங்கு தேசம், இந்த 2 முக்கியமான கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் பாஜக இந்த முறை ஒரு ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு நிலை இப்போது வரை இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி மிகுந்த நம்பிக்கையோடு இந்த தேர்தலை எதிர்கொண்டு கிட்டத்தட்ட அந்த கூட்டணி 232 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மற்றவர்கள் இந்த 2 அணியும், தேசிய ஜனநாயக கூட்டணியும் அல்லாமல் இந்தியா கூட்டணியும் அல்லாமல் 19 நாடாளுமன்ற இடங்களில் மற்றவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். இந்த நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்ற கேள்வி பலமாகவும் நம்பிக்கையாகவும் எழுந்துள்ளது. இன்று மாலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் இந்திய மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். தாமரை மலரும் என்றீர்களே, எங்கே மலர்ந்தது என்று கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவில் ஜனநாயகத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என்றும் கூறியிருக்கிறார். அடுத்த கட்ட செயல் திட்டங்களை மேற்கொள்வதற்காக டெல்லி செல்ல இருப்பதாகவும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் இன்று டெல்லியிலே செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி, அந்த கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் காப்பாற்றிவிட்டோம், பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமராக இருந்த மோடி சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்டவற்றை சுதந்திரமாக செயல்பட விடாமல் அதிகாரம், உளவுத்துறை உள்ளிட்ட அனைத்து சக்திகளையும் இந்த தேர்தலில் பயன்படுத்தினார். ஆனால் இந்தியா கூட்டணியாகிய நாங்கள் மக்களோடு இந்த தேர்தலை சந்தித்தோம், இந்த மக்களின் முடிவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் என்று மட்டும் ராகுல் காந்தி சொன்னார். அதாவது ஆட்சி அமைப்பதற்கான முகாந்திரம் இருக்கிறதா என்ற விஷயத்துக்குள் அவர் செல்லவில்லை. இது பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது, ஏனென்றால் இப்போதைய அரசியல் சூழ்நிலையில் இந்தியாவின் ஆட்சியை முடிவு செய்ய போவது 2 பேர்தான். ஒருவர் இங்கே, அது ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பீகாரின் நிதிஷ்குமார் அவர்களும் தான் இந்த கேம் சேஞ்சர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்டத்தை மாற்றுகிற வல்லமை உடையவர்களாக இப்போதைய நம்பர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முயலுமா என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது ராகுல் காந்தி அது பற்றி நாளை கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் நடைபெறும் போது முடிவெடுக்கப்படும் என்று ஒரு இக்கு வைத்திருக்கிறார். இதற்கிடையில் இன்று பிற்பகலில் இருந்தே, இந்த ட்ரெண்டு வந்ததிலிருந்தே ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு அவர்களை சோனியா காந்தியும் அவரோடு உரையாடியிருக்கிறார் என்றும், அதே நேரம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவாரும்
நாயுடுவோடு உரையாடியிருக்கிறார் என்றும் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடுவுக்கு நல்ல நண்பர். அவர் ஆந்திர சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு சேர வெற்றி பெற்றமைக்கு தனது வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு சொல்லியிருக்கிறார். இதற்கிடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நின்று அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் இப்போதைய இந்தியாவின் அடுத்த 5 ஆண்டு காலத்தை ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவை இந்தியா கூட்டணி சார்பில் பெறுவதற்கு பலத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஸ்டாலினும் நாயுடுவோடு பேசியிருக்கிறார் என்று திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஏனென்றால் மோடி 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 என்று அவர்கள் முன்னிறுத்திய மோடி மந்திரம் 240லேயே நின்றுவிட்டது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு அளித்தால் உங்களுக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் தருவதற்கு நாங்கள் தயார் என்ற அடிப்படையில் சந்திரபாபு நாயுடுவோடு இந்தியா கூட்டணியில் இருந்து சில உரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதுதான் இன்று டெல்லியில் இருந்தும் சென்னையில் இருந்தும் மும்பையில் இருந்தும் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனது ட்விட்டரிலே ஒரு பதிவை இட்டிருக்கிறார். அதாவது இவ்வளவு இதற்கிடையில் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மோடியின் ஆணவத்துக்கு மக்கள் அடி கொடுத்து விட்டார்கள், உடனடியாக மோடி பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று மம்தா பானர்ஜி கூறுகிறார். அங்கே அவர் 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற இடங்களை கைப்பற்றியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் மோடி என்ன சொல்கிறார்னா, மக்களின் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன், எங்களை மீண்டும் 3வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வரலாற்று வாய்ப்பை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதனால் கடந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் செய்த நல்ல விஷயங்களை மீண்டும் கண்டினியூஸ் செய்வதற்கு எங்களுக்கு மக்கள் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று மோடி சொல்லியிருக்கிறார். அதாவது என்னென்னா, மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், மீண்டும் நான் தான் பிரதமர் என்ற ஒரு டோனை இன்று இரவு மோடி தனது சமூக தள பக்கத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடுவும் பீகாரின் நிதிஷ்குமாரும் இணைந்து ஆதரவு கொடுத்தால்தான் மோடி வசதியான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும். அதாவது இதுவரைக்கும் அவர் அசுர பலத்தில் இங்கே இருந்தார். அதாவது 2019 பாஜக 303 இடங்களை பெற்றது. ஆனால் இப்போது 240 இடங்களில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு கூட்டணி என்ற அடிப்படையில் வாஜ்பாய் காலத்திலே எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஸ்டைலில் மோடியால் ஆட்சி நடத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல் நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திண்ணையிலே நாம் விவாதித்தது போல மோடியை மட்டுமே முன்னிறுத்துகிறோம், மோடி மோடி என்று சொல்கிறோம். இந்த நிலையில் தேர்தல் முடிவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் வேறு மோடி அல்லாமல் வேறு யாரை பிரதமராக்குவது என்று RSS ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும், அப்போதே கர்நாடகாவைச் சேர்ந்த தார்வாட் எம்பியான இப்போதைய ஒன்றிய அமைச்சரான திரு பிரகலாத் ஜோஷி அவர்களை RSS பிரதமர் பதவிக்கு உத்தேசித்திருப்பதாகவும் நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திண்ணையிலே பேசியிருந்தோம். ஏனென்றால் வட இந்தியாவில் பாஜக ஒரு வளர்ச்சி திசையில் இருக்கிறது, தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதமரை கொண்டு வர வேண்டும் என்று RSS ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக அப்போது அந்த செய்தியில் நாம் குறிப்பிட்டிருந்தோம். இந்த நிலையில் மோடி என்ற தனிநபரை முன்னிறுத்தி செய்யப்பட்ட இந்த பாரதிய ஜனதாவின் தேர்தல் பிரச்சாரம், பாரதிய ஜனதா கட்சி மோடியை மட்டுமே முன்னிறுத்தி செய்த இந்த தேர்தல் பிரச்சாரம் அவர்களுக்கு 3வது முறையாக இப்போது இருப்பதை விட அதிகமான இடங்களை தான் கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடங்கள் குறைந்திருக்கின்றன, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடங்கள் குறைந்திருக்கின்றன. இன்னொரு முக்கியமான விஷயம், நரேந்திர மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியில் அவர் இதுவரை பெற்ற வெற்றிகளின் வித்தியாசத்தை விட இப்போது பெற்றிருக்கிற வித்தியாசம் மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் இன்னொரு அடிப்படையான விஷயம். இதை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே மோடிக்கு எதிரானவர்கள் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2014ஆம் ஆண்டு அவர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட போது வாரணாசி, உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியிலும்
குஜராத்தில் ஒரு தொகுதியிலும் இணைந்து போட்டியிட்டார். அப்போது வாரணாசியிலே மோடி பெற்ற வாக்குகள் வித்தியாசம் என்னவென்றால் 3,72,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மோடி. எப்போ 2014 3,72,000 ஓட்டு வித்தியாசம். அதுவே 2019 மீண்டும், அதாவது 5 ஆண்டு காலம் அவர் பிரதமராக பணிபுரிந்து மீண்டும் அவர் அதே வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டார். அப்போ 2019 வாரணாசி தொகுதியில் மட்டும்தான் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் மோடி கிட்டத்தட்ட 6,74,664 ஓட்டுகளை வாங்கினார். எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? 4,79,000 ஓட்டு வித்தியாசம். அதாவது ஒரு நாட்டின் மிக முக்கியமான ஒரு தலைவர் இதுபோல் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதுதான் நமது இந்திய தேசத்தில் பல்வேறு தேர்தல்களில் நாம் பார்த்திருக்கிற விஷயம். அந்த வகையில் எம்பியாகவும் பிரதமர் வேட்பாளராகவும் நின்ற முதல் தேர்தலில் 2014 அவருடைய வெற்றி வித்தியாசம் 3,72,000. 2019 இரண்டாவது முறையாக வாரணாசி தொகுதியில் அவர் போட்டியிட்ட போது பெற்ற வித்தியாசம் 4,79,000. இப்போது 2024 மோடியின் வித்தியாசம் இன்று இரவு வரை தேர்தல் ஆணையத்தின் கணக்குப்படி 1,52,513. இந்த மார்ஜின், லோயஸ்ட் மார்ஜின். பிரதமர் மோடி அவர் சென்ற முறை அவர் குஜராத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது, நான் ஏன் குஜராத்துக்கு மீண்டும் மீண்டும் வருகிறேன் தெரியுமா, என் சாதனையை நானே முறியடிக்க வேண்டும் என்பதற்காக வருகிறேன் என்று குஜராத் சட்டமன்ற தேர்தலின் போது பிரதமர் மோடி கூறினார். ஆனால் இப்போது அவருடைய சாதனையை அவர் முறியடிக்க முடியவில்லை. அவருடைய மார்ஜின் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. அதாவது நாடு தழுவிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியோட எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோட லீடிங்கில் இருக்கிற கூட்டணியின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தனிப்பட்ட நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் மார்ஜினும் இவ்வளவு குறைந்திருக்கிறது என்பதையும் பாஜகவுக்கு உள்ளேயும் ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயும் சுட்டி காட்டுகிறார்கள். வெற்றிங்கிறது ஒரு ஓட்டு அதிகமாக போனால் கூட வெற்றி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு தார்மீகமான ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா, அந்த அடிப்படையில் மோடியின் மார்ஜின், வெற்றி வித்தியாசம் இவ்வளவு சரிகிறது என்பதும் ஒரு விவாதத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி தன்னுடைய சமூகதள பக்கத்தில் குறிப்பிட்டதைப் போல மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான உறுதியோடு அவர் இருக்கிறார் என்பது தெரிகிறது. அதே நேரம் இந்தியா கூட்டணி நாளை கூடுகிறது. இன்று இரவு மிக முக்கியமான இரவாக இந்திய அரசியலுக்கு இருக்கப் போகிறது. ஏனென்றால் சந்திரபாபு நாயுடுவையும் பீகாரின் நிதிஷ்குமாரையும் இந்தியா கூட்டணி பக்கம் கொண்டு வந்து விட்டால், ஏனென்றால் இந்தியா கூட்டணிக்கு விதை போட்டவரே பீகாரின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தான். அதுபோல சந்திரபாபு நாயுடு சில மாதங்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேருவதற்கு அவரே முயற்சி எடுத்தார். ஆனால் அப்போது பாரதிய ஜனதா கட்சி அவரை கண்டுகொள்ளவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக ஜெகன்மோகன் ரெட்டியோடு ஒரு மறைமுக உறவில் பிஜேபி இருப்பதாக நாயுடுவே பலமுறை தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் அவர் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு ஆந்திராவின் அப்போதைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியால் நடு இரவில் கைது செய்யப்பட்ட போது கூட முதல் கண்டனம் இந்தியா கூட்டணியில் இருந்துதான் வந்தது. அவருடைய இரவு நேர கைது நடவடிக்கையை பாஜக கூட அப்போது எடுத்த எடுப்பிலேயே கண்டிக்கவில்லை என்ற ஒரு குறையும் அப்போது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சி நிர்வாகிகளிடம் இருந்தது. இதையெல்லாம் வைத்து நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா கூட்டணியில் ஒரு அமைச்சராகவோ நல்ல இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பீங்க. ஆனால் இங்கு வந்தால் உங்களுக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டர் உறுதி என்ற ஒரு வலையை இந்தியா கூட்டணி வீசியிருப்பதாகவும், அதற்கு சந்திரபாபு நாயுடுவை சம்மதிக்க வைப்பதற்காக தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார், மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, டெல்லியில் இருந்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, இங்கே தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் சந்திரபாபு நாயுடுவிடம் தொடர்ந்து பேசி வருவதாக தகவல்கள் வருகின்றன. இன்று மாலை சந்திரபாபு நாயுடு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு திட்டம் இட்டிருந்ததாகவும், ஆனால் அது கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது என்றும் கூட அங்கிருந்து தகவல்கள் வருகின்றன. சந்திரபாபு நாயுடு
நிதிஷ்குமார், இந்த இருவரும் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள்? அவர்கள் தாங்கள் இருக்கும் கூட்டணியிலேயே இருப்போம் என்று சொன்னால் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே இருப்பார்கள். மீண்டும் பாஜக ஆட்சி 3வது முறை தொடர்ந்து நடக்கும். அதே நேரம் அவர்கள் இந்தியா கூட்டணியின் ஆஃபர்களுக்கு ஒருவேளை, ஏனென்றால் போஸ்ட் போல் அலைன்ஸுக்கு எப்போதுமே அரசியலில் ஒரு பெரிய கதவு ஓப்பனில் தான் இருக்கு. அந்த வகையில் ஒருவேளை அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முன்வந்தால் தேசிய அளவில் ஆட்சி மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எது இருந்தாலும் இன்னொரு இன்று இரவு கடந்து நாளை மறுநாளுக்கு உள்ளே தான் இதெல்லாம் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் என்ற தகவல் கிடைக்கிறது. அதே நேரம் மோடியின் செல்வாக்கு குறைந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை என பாஜகவினரே உள்ளுக்குள் சொல்கிற இந்த நிலைமை விரைவில், இதுவரை மோடியை எதிர்த்து பாஜகவிலிருந்து எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் வலிமையாக எழுந்ததில்லை. ஏற்கனவே வாஜ்பாய் அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்த யஷ்வந்த் சின்ஹா மோடியை எதிர்த்து பலமாக பல கண்டனங்களையும் கேள்விகளையும் முன்வைத்தார். அவர் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார். அதன் பிறகு அவர் திரிணாமுல் காங்கிரஸில் கூட சேர்ந்து விட்டார். இந்த நிலையில் இப்போது மோடி கட்சி ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் செல்வாக்கை இழந்திருக்கிறார் என்ற இந்த புள்ளிவரங்களின் அடிப்படையில் பாஜகவுக்குள் வேறு ஒரு பிரதமரை தேடும் முயற்சி நடக்குமா என்ற விவாதமும் ஆரம்பமாகி இருக்கிறது. இதில் எது நடக்கப் போகிறது என்பதை ஜூன் 5, 6ஆம் தேதிகள் நமக்கு சொல்லும். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, BARC, ranked number 18 in India by IIR. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.